மீனை ராவா சாப்பிடுங்களா? மீனை ராவா நான் சாப்பிட்டுருக்கேன் சார். நான் ஆனா சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது. ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா. இப்போ எங்க ஊர்ல சிலுக்கு மீன் ஒன்று இருக்கு. ஓ, நாகேஷ்னு ஒரு மீன் இருக்கு. நாகேஷ். அதேப்பா, என்ன அழகா இருக்கு. இதுக்கு ரோமியோன்னு பேரு. அழகா இருக்கு, நல்லா இருக்கு சார். இதெல்லாம் பாருங்க, செத்த பிறகு கூட வாயை திறந்துருக்கு. இது செத்த பிறகு வாயை செத்துட்டானே தெரியல, அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு. மீனை ரசிச்சு சாப்பிடுறவங்க இந்த பக்கம் இல்லையா? இன்னொரு பக்கம் மீன் பிடிக்கக்கூடியவர்கள், சிறப்பாக மீன் குழம்பு அல்லது மீன் சம்பந்தப்பட்ட உணவுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த பக்கம் இருக்காங்க. செம்மையா சமைக்கிறா, பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டே. இந்த மீன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன். இதை இப்படி செஞ்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும். அது எது? குருவித்திருக்க. குருவித்திருக்க. இது வந்து பெரும்பாலும் வந்து எங்கேயுமே கிடைக்காது. அப்படியா? போட்ல வரும். ஒரு 10 போட் வருதுன்னா அதுல ஒரு 2 போட்ல அந்த குருவித்திருக்க இருக்கும். ஒன்னு போட் ஆளுங்களே அதை எடுத்துப்பாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப பழக்கமா இருக்கு, நம்ம முன்னாடி சொல்லி வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. முக்கியமானது மிளகு, பூண்டு, சீரகம் சார். இந்த 3 விஷயத்தை போட்டு தான் அந்த மீன் குழம்பு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா செய்வாங்க. நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன். நீ நல்லா வைப்பேன்னு என்ன கேரண்டி? நான் கேரண்டிடா. பக்கத்துல நெமிலின்னு ஒரு ஊர். நெமிலி. அது வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்துல ஒரு 15 கிலோமீட்டர்ல இருக்கிற ஊர். அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பிரதானமான ஒரு பெரிய ஏரி. அது ஒட்டி இருக்கிற மரங்கள் பார்த்தோன்னா அது 2000 பனை மரம் இருக்கும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அதுல இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான மீன் பார்த்தோன்னா பனமேரி கெண்டைன்னு சொல்லுவாங்க. சொல்லுச்சு. எங்க ஊர்ல ரொம்ப தொண்டை தொட்டி ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்னன்னா அந்த மீன்ல வைக்கிற சூப். சொன்னாங்களா போட்டுட்டு நம்ம நசுக்கி பண்றதோ? நசுக்கி பண்றது. நசுக்கி பண்ற சூப்னால அந்த மரமேரி கெண்டைக்கான டேஸ்ட் வந்து ரொம்ப எங்க ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸ். நெமிலி மரமேரி கெண்டை சூப். எஸ் மன்னா, இந்த பாடத்தை பெரியவர் முதல் சிறியவர் வரை யார் வேண்டுமானாலும் குடிக்கலாம். கெளுத்தி மீன். கெளுத்தி மீன். இந்த மீன் வந்து முட்டையோட இருக்கிற ஸ்டேஜில் வந்து அதை வந்து நம்ம அம்மா வந்து குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி சாப்பாடு வந்து சாப்பிட்றது சான்ஸே இல்லை சார். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும். சனையோட இருக்கணும். ஆமா, செனையோட இருக்கணும். அந்த அந்த முட்டை ஒரு டேஸ்ட். லாஸ்டா அந்த முட்டையை சாப்பிடுவோம். அது ஒரு டேஸ்ட். அது வீட்ல மூத்தவனுக்கு தான் கொடுப்பாங்க வேற. இல்ல, அது நான் மூத்தவன் தான். அதான் தெரியுதுல. இல்ல கரெக்ட்டா பிடிப்போம்ல. அடி வாங்கி இருக்கோம்ல. என்னதான் எத்தனை மீன் வரட்டும், சால மீனுக்கு ஈடா எந்த குழம்புமே இருக்காது. கன்னியாகுமரியா? திருநெல்வேலி. அங்கிட்டு போயிட்டோம்னா சால மீன் விடவே மாட்டீங்க. சால சால வாழை. கரெக்டா சொன்னீங்க. ரெண்டுமே முருங்கைக்காய் அப்புறம் மாங்காய். முருங்கைக்காய் காம்பினேஷன்ல மாங்காய் காம்பினேஷன் நல்லா இருக்கும் இல்லையா? டெபினெட்லி. நான் வந்து காரைக்குடி சைட்ல இருந்து வரேன் சார். அங்க வந்து கெண்டை குஞ்சுன்னு ஒரு மீன் இருக்கு. அதை வாங்கிட்டு வந்து நல்லா எங்க அம்மா உலசி கருப்பு புளி ஒன்று வச்சிருப்பாங்க, ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி. அந்த புளியை போட்டு கொஞ்சம் தூக்கலா வைக்கிறப்ப குழம்பு எது மீன் எதுனே தெரியாது, எல்லாமே மீன்ல அது blend ஆகி மேல அப்படியே கொஞ்சம் ஆயிலியா அப்படி மீன் என்ன. சூப்பர் சாப்பாடு. கனவா மீன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா குழம்புக்கு பண்றதை விட கிரேவியா பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. குழம்பு வேற கிரேவி வேறயான்னு. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தொக்கு மாதிரி வைக்கிறது கிரேவின்னு சொல்லுவாங்க. கெட்டியா இருக்குது, கெட்டியா இருக்குது கிரேவி, கொஞ்சம் தண்ணியா இருக்குது குழம்பா. ஏடா இப்படி பிரிச்சிங்கன்னா ஒரு மனுஷன் என்னதான் செய்வான்? ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. இப்ப நிறைய மீன் பார்க்க நல்லா இருக்காது, ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும், அட்டகாசமா இருக்கும். நாக்கு மீன் ஒன்னு இருக்கு. நாக்கு மீன் வந்து கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும், மீன் மாதிரியே இருக்கும், ஆனா தட்டையா இருக்கும். அதெல்லாம் வந்து டேஸ்ட் தெரிஞ்சவங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பர். அந்த உடுப்பாத்தி, நம்ம ஊர்ல அப்புக்குட்டி மீன் ஒரு மீன் விக்கும். அப்புக்குட்டியா? ஆமா. இது ரொம்ப புதுசாவுலடா இருக்கு, உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. உங்களுக்கு பிடிச்ச மீன் அது? கெலாத்தின்னு ஒரு மீன். கெலாத்தி. இப்போ இந்த சென்னை சைடுல வந்து செருப்பு மீன் சொல்லுவாங்க. செருப்பு மீனா? ஆமா. இல்ல புரியல. செருப்பு மீன் சொல்லுவாங்க, ஏன்னா தட்டையா அப்படி பட்டையா இருக்கும். மகாராஷ்டிரா சைட்லயுமே அதுக்கு வந்து செப்பல் மீன் தான் பேரு. ஓ, நீ அப்படி வரியா? அது வந்து வெள்ளாம்பொடி சமைக்க தெரியாம சமைச்சா கூட அது நல்லா இருக்கும். ஒரு நல்ல புளிப்பு மிளகாய் ஒன்று போட்டு ரசம் மாதிரி வச்சா கூட அந்த அந்த மீன் குழம்பு அடிச்சுக்க. அப்பா யாருப்பா இவங்கலாம்? ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். ரோமியோன்னு ஒரு மீன் இருக்கு சார். ரோமியோவா? ஆமா. பிங்க் கலர்ல இருக்கும் இந்த மீன். குழம்புக்கும் நல்லா இருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். வச்சி எடுத்து ரோமியோ மீன் எவ்வளவு பெருசு இருக்கும்? நல்ல நார்மலா இவ்வளவு நீளம் இருக்கும். ஏன் அப்படி ரோமியோன்னு ஒரு பேர் அதுக்கு? இல்ல ரெட் கலர்ல இருக்கும், பாக்குறதுக்கு அழகா இருக்கும், பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும், அதனால ஒரு ரோமியோ. கேக்குறவன் கேன பையனா கேப்பையில நெய் வடியுதுங்கறான் பாரு. இப்போ எங்க ஊர்ல சிலுக்கு மீன் ஒன்னு இருக்கு. ஓ, அது ரெட் கலர்ல இருக்கும், சிலுக்கு மீன் சொல்லுவோம். அதை வச்சு நாங்க சிலுக்கு புட்டு பண்ணுவோம். இப்போ நம்ம வேற ஒரு ரவுண்டுக்கு போவோம். வித்தியாசமான பெயர்கள் கொண்ட மீன்கள் என்னென்ன? ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். நாகேஷ்னு ஒரு மீன் இருக்கு. நாகேஷ்? அதேப்பா. உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. நம்ம வட தமிழகத்துல படங்கான்னு சொல்லுவாங்க. தென் தமிழகத்துல சில ஊர்கள்ல நாகேஷ், சில இடங்கள்ல பூந்தின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு கிட்டார் ஃபிஷ்னு பேரு. கண்ண அப்படியே மூடிடுங்க. வந்துருச்சா? ஒரு வாசம் வருதா? பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வருது.
கண்ணை திறங்க எல்லாரும். வருதா மீன் வாசம்? எப்ப நீங்க சொன்ன எல்லா மீனும் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. யாராவது ஒருத்தர் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். சுறா சார். இது பால் சுறா. எப்பா இது உண்மையா பெருசா? ஆமா, இது பால் சுறா. ஆனா பயமா இருக்கு செத்த பிறகும். அந்த பாயா இருக்கணும்டா. இதுதான் சார் ரோமியோ சங்கரா. இதான் ரோமியோ சங்கராவா? சங்கரா இது வந்து பாம்பே சங்கரா. வரும் சார். ரோமியோ சங்கராக்கு காப்பி ரைட்ஸ் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்போம். என்ன அழகா இருக்கு, இதுக்கு ரோமியோன்னு பேரு. அழகா இருக்கு. நல்லா இருக்கு சார். பாருங்களேன், மற்ற மீன் எல்லாம் ஒரு மாதிரி கலர்ல இருக்கு சார் இது நல்ல பிங்கா சூப்பரா இருக்குல, ஷைனிங்கா. நீ போட்டோல ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் பா. இதெல்லாம் பாருங்க, செத்த பிறகு கூட வாயை திறந்திருக்கு. இது செத்த பிறகு வாயை செத்துட்டானே தெரியல, அந்த அளவுக்கு ஷைனிங்கா இருக்கு. பாருங்க சார் அத. ரோமியோ. உலகத்திலேயே மீனை வச்சு போஸ்ட் கொடுத்தது நீங்க தான். அழகா கொடுத்தீங்க. பெரும்பாலும் எந்த ஃபிஷ் டேஸ்ட் அதிகம்? சின்ன மீன் டேஸ்டா இருக்குமா இல்ல இந்த பெரிய மீன் டேஸ்டா இருக்குமா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. சின்ன மீன் தான் டேஸ்டா இருக்கும் சார். ஓகே, ஏன் அப்படி? சின்ன மீன் ஏன் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசாலா வந்து சீக்கிரமா அப்சர்வ் ஆகும். சாரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரிய மீன்ல அவ்வளவு சீக்கிரமா அப்சர்வ் ஆகாது. நமக்கு ஒத்து வராது. அப்படியே ஜிவ்வுன்னு ஏறணும் ராக்கெட் மாதிரி. நீங்கள் மீனுக்கு எவ்வளவு பெரிய ரசிகர் அப்படிங்கறது என்னுடைய அடுத்த கேள்வி. குட் கொஸ்டின். கேரம் மீன் தெரியும் சார், கேரம் மீன் டியூனான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து ஒரு 60 கிலோ 50 கிலோ மேலே வர மீனில் துண்டு போட்டோம் அப்படின்னா அதில் வந்து சின்னதாக ஒரு ஸ்லைஸ் போட்டு அதை ராவா சாப்பிட்டீங்க அப்படின்னா வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட்டில் இருக்கும் சார். இது மீனை ராவா சாப்பிட்டீங்களா? மீனை ராவா நான் சாப்பிட்ருக்கேன் சார். நான் ஆனா சாப்பிடலாமா? அப்படி சாப்பிடக்கூடாது. ஒரு ஆசைக்காக சாப்பிட்டது. அந்த டைமில் மீன் வெட்டுற அண்ணன் கூட அந்த மீனை கொடுக்கும்போது இதை லைட்டாக சாப்பிட்டு பாருப்பா அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னதுக்காக நான் சாப்பிட்டு பார்த்தேன். அவர் சொன்ன அந்த வெள்ளரி பிஞ்சி டேஸ்ட் இருந்துச்சு அந்த டியூனா ஃபிஷ். அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? மத்தி மீன் நைட்டு வச்சிடணும் சார். அப்புறமா சாதத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி காலையில் அப்படி கரைச்சி இந்த மீன் குழம்பு இருக்கு பார்த்தீங்களா, நைட்டு ஃபுல்லாக மேரினேட் ஆகுது. அதுக்கு வெது வெதுன்னு சூட வச்சு அப்படியே இந்த அப்படியே ஒரு சின்ன குழி பண்ணி அதில் ஊற்றி ஒரு இழு இருக்கணும் சார். அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். சொல்லேனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதுங்க. மீனை பச்சையாக பார்க்கும்போதே நாக்கு துடியா துடிக்குது. நவரை குழம்புக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நவரை, மத்தி, நீங்க சொன்னீங்கல்ல கவள மீன், அது சங்கரா. இது 4ஐயும் சேர்த்து ஒரு குழம்பு வச்சு பாருங்களேன், அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். ஊருக்கு போனோம்னா என்னோட எய்ம் பூரா கட்டுமாடி போகணும், செங்கனி வாங்கணும், முத்துப்பேட்டை போகணும், தேசப்படி வாங்கணும். இவ்வளவுக்கும் போனீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து முத்துப்பேட்டை வந்து 72 கிலோமீட்டர் சார். ஆனால் 1 கிலோ மீன் வாங்குறதுக்காண்டி நான் அவ்வளோ தூரம் போவேன். மீன் வந்து மீனை வாங்கி சாப்பிட்றது இல்லை விஷயம் இல்லையா? இந்த மீனுக்காக அவ்வளோ தூரம் வாங்குறோம்ல, அந்த டிராவல் அதுதான் எனக்கு. மீன் சாப்பிட்றதை விட மீன் வாங்க தேடி தேடி போகிறது ஒரு பெரிய தூக்குவாளி எடுத்துக்கிட்டு. ஆமாம். ஏன் இந்த தேவையில்லாத வேலை? எனக்கு கண்ணை கட்டிட்டு ஒரு 20 வெரைட்டி மீனை நீங்க வச்சீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்த்து இது இந்த ஃபிஷ்னு சொல்லிடுவேன். நான் கிழிச்சது போதும், போறேன். முதல் மரியாதையில சிவாஜி கணேசன் சார் சாப்பிட்டார் மீன். இது எடுங்க, ஒரு மீன் பீஸ் எடுங்க. வெரி குட். அந்த முதல் மரியாதையில சிவாஜி சாப்பிடுவார்ல, அதே மாதிரி யாராவது இதை சாப்பிட்டு காட்ட முடியுமா? சிவாஜி சாப்பிட்டப்ப முள்ளு வெளியில வரும், ஃப்ளஷ் மட்டும். தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.